விஜய் தற்போதைக்கு கரூர் செல்ல வாய்ப்பில்லை, அவர் பட்டினப்பாக்கம் இல்லத்திற்கு தான் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்றீங்க. அப்ப எப்போ அவர் கரூர் செல்வார்னு எதிர்பார்க்கலாம்? குறிப்பா இந்த சூழலை பொறுத்த வரைக்கும், அதாவது கரூர்ல இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு, 40 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா பலர் விஜய் தரப்புல எந்த தவறும் இல்ல, அவர் என்ன செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தாலும், பலர் அவர் தாமதமா வந்ததும் குறுகலான இடத்திற்கு அவங்க காவல்துறை சொன்னாலும் இவங்க ஏன் ஏத்துக்கிட்டாங்க, இது மாதிரியான பல கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்கட்சிகள் தரப்புல இருந்து திமுகவினர், ஒரு ஆதரவாளர்கள் என பலருமே இவர்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருவது போன்ற சமூக வலைதள பதிவுகளும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடியவர்கள் எந்த அளவுக்கான மனநிலையில இருப்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சூழல்ல இந்த பாதிப்பு யாருடைய இதுல நடந்ததோ அந்த தலைவரை பார்க்க தான் அந்த மக்கள்லாம் இந்த உயிரிழப்பு நடந்திருக்கு. அவர் நேரடியா மீண்டும் வந்தா என்ன மாதிரியான தாக்கம் இருக்கும், மீண்டும் கூட்டம் சேருமா, அந்த மக்கள் என்ன மாதிரி அவரை அணுகுவாங்க, அவருக்கு பாதிப்பு அங்கே ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. கட்சியினர் தரப்புல நாம விசாரிக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அன்றைக்கு அவர்கள் அந்த கரூர் பகுதியிலிருந்து, அந்த பிரச்சாரம் நடைபெற்ற பகுதியிலிருந்து சாலை மார்க்கமாக திருச்சி வந்து கொண்டிருக்கும் வேளையில்தான் இந்த செய்திகள் தகவல் தெரிய வந்தது என்றும், நேரடியாக சென்று பார்க்க முயற்சிக்கலாம் என்று நினைத்த போது காவல்துறை தரப்பிலிருந்து தற்பொழுது வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்களை தடுத்ததா சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில தான் அவர் திருச்சியிலிருந்து சென்னைக்கு அடுத்த கட்டமா அவர்களுடைய தலைவர்கள் கிட்ட அவர்களுடைய விஷயங்களை பேசி என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம், நேரில் எப்ப போய் பாக்குறது, அந்த மக்கள் எந்த நிலையில இருக்காங்க அப்படின்ற ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. ஏன்னா தமிழக வெற்றி கழகம் பொறுத்தவரை முதலா தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி, அவங்க புதுசா இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், அந்த உறுப்பினர்கள், தலைவர்கள் எல்லாமே புதிதாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தையோ தேர்தலையோ சந்திக்கிறவங்களா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய நிகழ்வு நடத்தும் பொழுது எந்த அளவுக்கு ஏற்பாடு இருக்கும், என்ன மாதிரி சிக்கல்கள் சங்கடங்கள் வரும், அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற நிறைய கேள்விகளும் அதுக்கான பதில்களும் அவர்களுக்கு தெரியாம இருந்திருக்கிறது. அதுல சரியா எப்படி கையாள்றது அப்படின்ற கேள்வியும் இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழக தலைவரும் கூட இதுல மிகப்பெரிய துயரத்துல இருக்கிறார். ஏன்னா தன்னை நம்பி அதாவது தன்னை பார்க்க 40 பேர் உயிரிழந்திருக்காங்கன்னும் போது அவருடைய மனநிலையும் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தெரியலன்னு சீமான், அண்ணாமலை உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் கூட அதை தெரிவித்திருந்தார்கள். அந்த நிலையை பொறுத்தவரை இந்த தமிழக வெற்றி கழக தலைவர் அவருடைய மனநிலையும் சரி, அவர் கட்சியினரும் சரி, பொதுமக்களையும் பொறுத்தவரையிலும் கூட எந்த நிலையில், அதாவது கரூர் மக்கள் எந்த மனநிலையில் இருக்கிறார்கள், இது நேரடியாக அவரை அங்கு வர அனுமதித்தாலோ இல்ல அவர் முயற்சி செய்தாலோ என்ன மாதிரியான சூழல் ஏற்படும் என்ற கேள்வி இருக்கக்கூடிய நிலையில தான் இந்த விஷயம் இருக்கு. ஸோ இன்னும் 2-3 நாட்கள் கழித்து கூட இவர் நேரில் சென்று சந்திப்பதற்கான சூழல் ஏற்பட்டால் போய் பார்ப்பார் என்ற நிலைதான் தற்பொழுது இருக்கிறது. அதுவும் தற்பொழுது வரை உறுதியான தகவலாக இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. பொறுத்தவரை தொடர்ந்து இந்த விஷயம் எப்படி செல்லும் என்று அவர்களது கட்சியினர் தரப்பில் ஆலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரேவதி, தொடர்ந்து இணைப்பில் இருங்க. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.